ஹாய் விவர்ஸ், உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாம தனி தீவுகள்ல மட்டும் வாழ்ற வித்தியாசமான உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கெலாபேகோஸ் ஐலாண்ட். இந்த தீவு ரொம்பவும் வித்தியாசமான ஒரு தீவாம். ஈக்குவடார் நாட்டுல இருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கெலாபேகோஸ் தீவு இருக்காம். இது ஒரே தீவு கிடையாதாம். இங்க சின்ன சின்னதா 11 தீவுகள் இருக்காம். இந்த 11 தீவுகள்லயும் நிறைய உயிரினங்கள் வாழுதாம். இதுல ஜெனோபிசாங்கிற தீவுல உலகத்துல எங்கேயுமே இல்லாத ப்ளூ ஃபுட்டட்ங்கிற பறவையும் மெக்னிஃபிசன்ட் ஃப்ரீகேட்டட்ங்கிற 2 பறவைகள் வாழுதாம். இந்த ப்ளூ ஃபுட்டட் பறவைகள்ல ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவரத்துக்காக இந்த மாதிரி காலை தூக்கி தூக்கி டான்ஸ் ஆடி ரெக்கைய விரிச்சு மேல பார்த்து விசில் அடிச்சுதான் பெண் பறவைய கூப்பிடுமாம். இதே மாதிரி இந்த மெக்னிஃபிசன்ட் ஃப்ரீகேட்டட் பறவைகள்ல ஆண் பறவையோட கழுத்துல பலூன் மாதிரி ரெட் கலர்ல இருக்குமாம். ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவரத்துக்காக இதுங்களோட கழுத்தை இந்த மாதிரி பெருசா ஊதி சத்தம் போட்டு பெண் பறவைய கூப்பிடுமாம். இந்த பறவைகள் ஒரே ஒரு முட்டை தான் போடுமாம். இதோட குஞ்சிய தாய் பறவை 3 மாசம் வரைக்கும் ரொம்ப பாசத்தோடையும் பாதுகாப்போடையும் வளர்க்குமாம். இந்த தீவுக்கு அடுத்ததா பெர்னாண்டியோங்கிற தீவுல இந்த மெரைன் இகுனாக்கள் வாழுதாம். உலகத்துல நிறைய இடங்கள்ல 20க்கும் அதிக வகையான இகுனாக்கள் வாழுதாம். ஆனா அதுல இந்த தீவுல வாழ்ற மெரைன் இகுனாக்கள் மட்டும்தான் கடலுக்கு அடியில நீந்துற இகுனாவாம். இந்த இகுனாக்கள் கடலுக்கு அடியில 40 ஃபீட் ஆழம் வரைக்கும் நீந்தி போய் கடல் பாறைகள்ல உள்ள பாசிகளை சாப்பிடுமாம். இது மட்டும் இல்லாம இந்த தீவுல நிறைய அழகான உயிரினங்கள் வாழுதாம். இதனாலேயே இந்த தீவு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாவே மாறிடுச்சாம். கூகுள் நிறுவனமே இந்த மொத்த தீவுல உள்ள வழிகளையும் துல்லியமா வீடியோ எடுத்து கூகுள் மேப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஏபிசி ஐலாண்ட். இந்த தீவு சவுத் அமெரிக்கால இருக்காம். இந்த தீவும் இப்போ ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறிடுச்சாம். இந்த தீவுல நிறைய அழகான பறவைகள் வாழுதாம். இது மட்டும் இல்லாம இந்த தீவுல உப்பு எடுக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியும் இருக்காம். இந்த தீவுல உலகத்துல எங்கேயுமே இல்லாத இந்த காமன் கிரவுண்ட் பீஜியனும் இந்த கிரீன் ஜெயிண்ட் இகுனாவும் வாழுதாம். இந்த காமன் கிரவுண்ட் புறாக்கள் உயரமா பறக்காதாம், தரையிலேயே தான் வாழுமாம். அதிகபட்சமாவே 8 இன்ச் வளர சின்ன வகை புறாவாம். இந்த கிரீன் ஜெயிண்ட் இகுனாவும் ரொம்பவும் வித்தியாசமான உயிரினமாம். ஏன்னா இந்த இகுனாக்களுக்கு மொத்தம் 3 கண்கள் இருக்காம். இதோடைய 3வது கண்ணு இதோட தலைக்கு மேல இருக்குதாம். இதனால ஏதாவது பறவைகள் இத வேட்டையாட வந்தா இதோட 3வது கண்ணை வச்சு பார்த்து அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுமாம். அடுத்தது சக்காலின் ஐலாண்ட். இந்த தீவு ரஷ்யால இருக்காம். ஆரம்பத்துல சைகா ஆண்டலூப்ங்கிற இந்த விலங்கு இந்த தீவுல மட்டும் தான் வாழ்ந்துச்சாம். அதுக்கப்புறம் இத 1990கள்ல யூரோப், ஏசியன், மங்கோலியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா இதுவே இதுக்கு இப்போ ஆபத்தா மாறிடுச்சாம். இந்த சைகா ஆண்டலூப் விலங்குல ஆணுக்கு மட்டும் 2 சின்ன கொம்பு இருக்குமாம். அதிகபட்சமா 80 சென்டிமீட்டர் உயரமும் 140 சென்டிமீட்டர் அகலமும் 65 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடுமாம். இதுங்க வெயில் காலத்துல பிரவுன் கலர்லயும் குளிர்காலத்துல ஒயிட் கலருக்கு மாறிடுமாம். சைனாக்காரங்க இதோட கொம்புகள்ல இருந்து மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த விலங்குகளை வேட்டையாடி இதோட கொம்புகளை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது பத்தாதுன்னு 1998ல இந்த விலங்குகளுக்கு ஒரு மர்மமான நோய் பரவி கூட்டம் கூட்டமா நிறைய சைகாக்கள் செத்து போயிருக்கு. மனிதர்களும் இப்போ அதிக அளவுல வேட்டையாடுறதுனால இப்ப இந்த சைகாங்கிற இனமே அழியிற நிலைமையில இருக்காம். அடுத்தது மனோக் ஐலாண்ட். இந்த தீவு இந்தோனேஷியால இருக்காம். இந்த தீவுல 3000 மீட்டர் உயரத்துல ஒரு ஆக்டிவ் வால்கனோ இருக்குதாம். இந்த எரிமலை அடிக்கடி சின்ன சின்னதா வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த தீவை இந்தோனேஷியன் கவர்மெண்ட் சுற்றுலா தலமா மாத்தாம வச்சிருக்காங்களாம். இந்த தீவுல நிறைய வகையான பறவைகள் வாழுதாம். இந்த தீவுக்கு அடியில உள்ள கடல் பகுதியில ஆழமான பவழப்பாறைகளும் நிறைய அழகான மீன்களும் அதிக விஷமுள்ள கடல் பாம்புகளும் இருக்காம். உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த தீவை சுத்தி உள்ள பவழப்பாறைகள்ல தான் இந்த கடல் பாம்புகள் அதிக எண்ணிக்கையில வாழுதாம். அதுலயும் இந்த எல்லா பாம்புகளையும் பாக்குறதுக்கு ஒரே கலர்லயும் உடம்புல கோடு கோடா ஒரே டிசைன்கள்லயும் இருக்காம். அடுத்தது கோடியக் ஐலாண்ட். இந்த தீவு அலாஸ்கால இருக்காம். இந்த தீவுலயும் நிறைய அழகான பறவைகள் உயிர் வாழுதாம். மத்த இடங்கள்ல வாழாத சின்ன சின்ன பறவைகளும் பூச்சிகளும் கூட வாழுதாம். முக்கியமா இந்த தீவுல இந்த ஜெயிண்ட் ஒயிட் கோட் வாழுதாம். இந்த ஆடுகளுக்கு சின்ன கொம்பும் உடம்பு ஃபுல்லா ஒயிட் கலர் முடியும் இருக்காம். அதுலயும் இந்த ஆடுகளை பாக்குறதுக்கு குட்டி மாடு மாதிரி ரொம்பவும் பெருசா இருக்குமாம். அதிகபட்சமா ஒரு பெரிய ஆடு 245 பவுண்ட் வரைக்கும் வெயிட் போடுமாம். இதனாலேயே இப்ப இந்த ஆடுகளை மனிதர்கள் அதிக அளவுல வேட்டையாடுறாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது மடகாஸ்கர் ஐலாண்ட். இந்த தீவு ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்காம். இத சொர்க்க தீவுன்னு சொல்றாங்க. இந்த தீவுல இருக்கிற நிறைய மரங்கள்,
செடிகள், பறவைகள், விலங்குகள் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதாம். இந்த தீவுல ரொம்பவும் வித்தியாசமான பாறைகளும் மலைகளும் இருக்காம். இந்த தீவோட அடையாளமா இருக்கிறது இந்த லூமரஸ்கள் தானாம். இந்த விலங்குல 14க்கும் அதிக வகையான லூமரஸ்கள் இருக்காம். ஆனா இது எல்லாமே உலகத்துல எங்கேயுமே இல்லாம இந்த தீவுல மட்டும் தான் வாழுதாம். இந்த விலங்குகள் மனிதர்களோட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியா பழகுற விலங்காம். இதுங்க நிறைய கலர்கள்லயும் இருக்காம். இந்த விலங்குகளை அழிஞ்சிராம பாத்துக்கணுங்கிறதுக்காகவே மடகாஸ்கர் கவர்மெண்ட் இந்த விலங்க வேட்டையாட தடை விதிச்சிருக்காங்களாம். இதுக்கு அடுத்ததா இந்த தீவுல ஃபாஸ்ங்கிற இந்த விலங்கு வாழுதாம். இந்த விலங்கும் உலகத்துல இந்த தீவை தவிர வேற எங்கேயுமே கிடையாதாம். இது அதிகபட்சமா 80 சென்டிமீட்டருக்கு வளருமாம். அது மட்டும் இல்லாம இதோட வால் 70 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளருமாம். சில நேரங்கள்ல இதோட உடலை விட இதோட வால் ரொம்ப நீளமா வளருமாம். இந்த விலங்குகள் மனிதர்கள் வாழ்ற பகுதிகள்ல வாழாதாம். அடர்ந்த காடுகள்ல எப்பவுமே மரத்துக்கு மேலதான் இருக்குமாம். உணவு தேட மட்டும்தான் மரத்துல இருந்து கீழே இறங்கி வருமாம். இப்ப இந்த தீவும் மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாறி மனிதர்கள் அதிக எண்ணிக்கையில வருதுனால இந்த விலங்கோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருதாம். இது மட்டும் இல்லாம இந்த மடகாஸ்கர் தீவுல நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இந்த தீவை பத்தியும் ஒரு தனி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை இந்த வீடியோவோட பார்ட்டுவா பண்றேன். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.